அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, நீ நீ என்ன என்ன பிச்சை போட்டியா? எனக்கு கைக்கூலின்னு சொல்ற? கைக்கூலின்னு சொல்ற? கூலி என்னன்னு? நான் பிச்சை போட்டியா? உன் வீட்டு வாசல்ல வந்து நான் கையிட்டு பிச்சை கேட்டேன் நானு. நீ பிச்சை கேட்டடா, பிச்சைக்கார எச்ச பொறுக்கி நான் ஏன் நீ பிச்சை கேட்ட என்று யூடியூபர்ஸ் ஒருபோதும் தனி மனிதர் தாக்குதல் நம்ம ஈடுபட போவது இல்லை. ஆனா சொல்லணுங்கிற ஆசை நமக்கு இருக்கு. ஒருத்தருக்கு இருக்கு. உங்க கைத்தட்டல இருந்து புரியுது. இது மக்களுடைய மனசாட்சியாக நான் பதிவு செய்ய விரும்புறேன். இவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த நபர் வாழ்வதற்கான செலவு அப்படிங்கிறது ஒரு 20-25 லட்சம் இருக்கும் ஒரு மாசத்துக்கு. என்னங்க அவ்வளவாங்க தேவைப்படும்? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்னு கேட்கறது என் காதுக்கு விழுவுது. சாப்பிடுறது போறது இதை விட்டுருங்க, இந்த செலவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்தோம்னா வரும்ல. அப்ப 25 லட்சம் வரும். அப்ப இவ்வளவான சுகபோக வாழ்க்கைக்கு காரணம் யாரு? இவர் போட்ட பிச்சரா இருக்காருல, எங்க அண்ணன் வன்னியர் அவரு போட்ட பிச்சை. இந்த சுண்டு வரல உன் பக்கம் நீட்டாம வேற யார் பக்கம் பக்கம் நீட்டினோம்னாக்கா இந்த மீட்டிங்கே நீ நடந்திருக்காது. இந்த சுண்டு வரல எங்க அண்ணையை நம்பி உன் பக்கம் நீட்டிட்டாப்ல, அதனால நீ பண்ணது நம்பிக்கை துரோகம். அதனாலதான் இந்த ஒரு சுண்டு வரல் உன் பக்கம் நீட்டுச்சு, நீ ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சுண்டு வரல உன் பக்கம் நோக்கி நீட்டி இருக்கு.